உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன உனக்கு தெரியணும்? நான் லக்ஷ்மி பக்கம் சாஞ்சிட்டேன். அதானே தெரியணும். உன்னோட இடத்த லக்ஷ்மி எடுத்துக்கிட்டாளான்னு. ஆமா, எடுத்துக்கிட்டா. கம் ஆன் மனிஷ்கா, பேசி பேசி அழுத்து போச்சு. என்ன நல்லா இருக்கேன்னு சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க. போமா, அத போய் ஓரமா எடுத்து வைமா. அப்பா பேசாத, உட்காருன்னு. என்ன ஏன் அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே ஒண்ணு இல்லையா? சரி, ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ. வேற என்ன இருக்கு அத சொல்லு. என்ன? அட விடுங்களேன்பா. அப்பான்னு சொன்னல, மறைக்காத, உண்மையை சொல்லு. இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க எனக்கு அப்பா. ஆமா. அப்புறம் எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏதோ பயங்கரமா ஆன மாதிரி நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க. வாயை மூடு, அபசகுணமா பேசாத. வாயார என்ன அப்பான்னு கூப்பிடுற. இந்த அப்பாவோட மனசும் தாய் மனசு மாதிரி தான். அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஆமா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னோட இதயமே நின்னு போயிடுமா. அங்க பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு நடுவுல நீ மாட்டிக்கிட்ட. அப்படியே துடிச்சு போயிட்ட. உனக்குள்ள ஏன் உயிர் இருக்கு. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்னம்மா பேசுற நீ? என் உயிரே நீதாம்மா. பொய் சொல்லாம உண்மையை சொல்ல. நீ நல்லா தானே இருக்க. உண்மையை சொல்லு. உனக்கு ஒன்னும் அடிப்படல. எப்ப பார்த்தாலும் ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. மனிஷ்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நானும் உன்கிட்ட திரும்ப சொல்றேன். மனிஷ்கா, அப்படிலாம் இல்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்றேன். ஆனா அப்படி இல்ல. இங்க பாரு, உன்னோட போன் எடுத்து செக் பண்ணு. எத்தனை முறை உனக்கு கால் பண்ண செக் பண்ணி பாரு. கம் ஆன், செக் பண்ணு. நடக்கும்போது, வேலை செய்யும்போது, தூங்கும்போது, மனிஷ்கா, நான் எப்போ உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம பழகின ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறேன். தூங்கும்போது உன்னோட போட்டோஸ் தான் பாக்குறேன். என் மூளையில ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது. I want Malishka. I want my Malishka back. I really want you, Malishka. I love you, Malishka. I really love you. I love you. I love you. Please, Malishka. I really love you. என்னாச்சு மலிஷ்கா? It's dead. முடிஞ்சாச்சு. என்ன? எதுவுமே இப்போ இல்ல. நீ ஐ லவ் யூன்னு சொன்ன 5 தடவை. கொஞ்சம் கூட ஃபெயில் ஆகல, இவ்வளவு கூட ஃபெயில் ஆகல. முன்னெல்லாம் பயங்கரமா ஃபெயில் பண்ணுவேன். ட்ரஸ்ட் மீ, இதுதான் உண்மை ரிஷி. நமக்கு நடுவுல என்னெல்லாம் இருந்ததோ it's time now. நோ மலிஷ்கா. உனக்கு தெரியுமா, இந்த கண்ணை எவ்வளவு பேரை பார்த்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் கண்ணு உன்னைதான் தேடுது. ஆனா நீ ஆல்ரெடி லக்ஷ்மிக்கு சொந்தமாயிட்ட. நீ அவ மேலதான் அக்கறை கட்டுற. உனக்கு அவதான் முக்கியமாயிட்டா. அவ ஃபீலிங்ஸ் தான் உனக்கு முக்கியமா தெரியுது. அவ என்ன யோசிக்கிறாளோ அதுக்கு தான் நீ அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கற. அண்ட் எல்லாத்தோட பெரிய விஷயம், இதெல்லாம் பண்ணும்போது நீ சந்தோஷமா இருக்க ரிஷி. ஆனா நான் I'm nowhere in your life. நான் உன் கூட இல்ல, உன் மனசுல இல்ல, உன் வாழ்க்கையில இல்ல, எங்கேயுமே இல்ல. No மலிஷ்கா, அப்படிலாம் இல்ல. I love you மலிஷ்கா. I really love you. No. Please, என்ன நம்பு. No, you don't. நீ என்ன லவ் பண்ணல ரிஷி, உனக்கு அப்படி தோணுது. நீயும் என்ன லவ் பண்றதா நினைக்கிறியே தவிர நீ என்ன நிஜமா லவ் பண்ணல. அண்ட் ஒன்னு சொல்லவா, என் கூட நீ பழகி அதுவே பழக்கமாயிடுச்சு. அதனாலதான் என்ன விட்டுட்டு போனா உனக்கு பிரச்சனை வருது. இத வேற மாதிரி கூட சொல்லலாம். நீ உன்னைய ஹர்ட் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா நான் உன்னை ரிஜெக்ட் பண்றதா நீ நினைச்சிட்டு இருக்க. பட் டோன்ட் யூ வரி. நான் அந்த ஃபீலிங்ஸை வர விட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் என்ன ரிஜெக்ட் பண்றதுக்காக ஒரு சந்தர்ப்பம் தரேன். Just live it. I love you டிராமாவை நிறுத்து. இதெல்லாம் நான் கேட்க விரும்பல. அதோட என்ன நீ மறந்துரு. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன விட்டு விலகி போ. அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ் மலிஷ்கா. I'm really sorry. லக்ஷ்மி, ஏன் அழற? நான் உன் மேல கோவப்படல, நிஜமா. என்னாச்சுமா? உண்மையிலேயே நீங்க எங்க அப்பா மாதிரி தான் இருக்கீங்க. அப்பாவும் இந்த மாதிரி தான் அன்பா திட்டுவாரு. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி. அவரை திட்டும் போது அது அன்பா,
இல்ல திட்டானே தெரியாது. அப்புறம் அவரே கேட்பாரு, லக்ஷ்மி உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, உண்மையா சொல்லு. நீங்களும் அதே மாதிரி கேக்குறீங்க. அப்படியாடா? டேய் அழாதடா. நீ அழுத அப்புறம் நானும் அழுதுருவேன். ப்ளீஸ் அழாத. என்ன அது? ஒண்ணும் இல்ல. நான் லக்ஷ்மியோட அப்பாவா இல்லைன்னா என்னவா? எனக்கு அழுக வராதா என்ன? சரி விடுங்க, கொஞ்சமா அழுதுட்டேன், கண்ணீர் வந்துருச்சு. சோ பரவாயில்ல, சில நேரம் இப்படிதான் ஆகும். நீதான் இவளோட தம்பியாச்சே, உனக்கும் உரிமை இருக்கு, அழலாம். ஏன் எல்லாரும் தள்ளி நிக்கிறீங்க? கிட்ட வாங்க. என்னெல்லாம் கூப்பிட வேண்டாம், நானே வந்துருவேன். நான் தான் உங்க 3 பேருக்கும் அப்பா. எப்போ உங்க கூடவே இருப்பேன். என்ன யோசிக்கிற? ஏதாவது பேசு. ஆனாலும் இதுக்கு மேல யோசிக்க எதுவும் இல்ல ரிஷி. இட்ஸ் ஆல் ஓவர் நவ். எந்த அளவுக்கு உனக்கு தெரியாதோ அதை விட அதிகமா எனக்கு உன்னை தெரியும். and I can tell you, நம்ம உறவு இதோட முடிஞ்சது. இட்ஸ் ஆல் ஓவர். உனக்கு லக்ஷ்மி தான் முக்கியமா தெரியறா, நான் இல்ல. இவ்வளவுதான் நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கல? இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா? அப்ப ஏன் என்னோட லவ் உன்னால ஃபீல் பண்ண முடியல மனிஷ்கா? இதைத்தான் நீ செக் பண்ணும். ப்ராப்ளம் உன்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நாம அதை பார்த்துக்கலாம். மலிஷ்கா, இப்ப நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் போது முதல் முறையா உன்னை பார்த்து நான் ஐ லவ் யூ சொன்னேன். அதே ஃபீலிங் தான், அதே லவ் தான் இப்பவும் எனக்குள்ள இருக்கு. அதே அளவு அன்பு தான் இப்பவும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன். அண்ட் இன்னைக்கும் அதே ஃபீலிங்கோட தான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேன். நீ அதே ஃபீலிங்கோட சொல்லி இருந்தன்னா அது என்கிட்ட சேர்ந்திருக்கும். ஆனா இல்லையே, அது அப்படி இல்ல. ஐ லவ் யூன்னு நீ சொல்ற, ஆனா அது உன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, உன் மேல நம்பிக்கை கொண்டு வரதுக்காக நீ சொல்ற. நீ எனக்காக சொல்லல, not for me. இந்த கோவத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டுறியா? Stop it yaar, just stop it. ஏன் மனிஷ்கா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி. நான் ஏன் உன்னை புரிஞ்சுக்கணும்? நான் உன்னை லவ் பண்ண. என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்புறம் என்ன லவ் பண்றதா வேற சொல்ற? உள்ள என்கிட்ட என்ன சொன்ன? விராஜ் கூட உன்னை பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குன்னு நீ சொன்ன. உனக்கு கோபம் வருதுல, உடனே காதல் பொங்குது. இவ்வளவுலாம் நீ சொல்ற, ஆனா என் கண்ணுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ வந்து துடிக்கிற, அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. உள்ளுக்குள்ள நீ தவிக்கிற, ஆனா அது எனக்காக இல்ல, அந்த லக்ஷ்மியோட காயத்தை பார்த்து தவிக்கிற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.